ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நாங்கள் வந்து போன வாரத்துலேருந்து ரெகுலராக வீடியோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ஒரு லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஹேமாக்கும் தம்பிக்கும் உடம்பு சரியில்லை. நான் அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் தம்பிக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து ஃபீவரு, கோல்டு அப்படின்னு இருக்கோம். அது வைரல் காய்ச்சலா இல்லை ஒருத்தர் மூலிமா ஒருத்தருக்கு பரவிடுச்சா என்னன்னு தெரியல. நீங்கள் கூட யோசிக்கலாம், 3 டேஸாக ஃபீவர் இல்லை ப்ரோ, அதுக்குள்ளே ரெடி பண்ணியிருந்துருக்கலாமே, என்ன பண்ணியிருக்கீங்க, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போனோம். ஹேமா வந்து ஸோ அதனால் வந்து அவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்ஸோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான டெஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக என்ன ஏதுன்னு தெரியாமல் இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து 2 டேஸ் முன்னாடி போகும்போது அவங்க பேசிக்காக ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு அடுத்த நாள் வர சொன்னாங்க. அடுத்த நாள் குறையுதான்னு பார்த்தாங்க, அப்பயும் குறையல. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கழித்து திரும்பவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் திரும்பவும் நாங்கள் ஈவினிங் தம்பிக்குமே வந்து வாமிட்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் உனக்கு ஏற்கனவே கோல்டா இருந்துச்சு, கொஞ்சம் ஓகேவா இருந்தா மெடிசன் கொடுத்து. 2 டேஸா எனக்கு ஹெவி ஃபீவர் கோல்டா இருந்ததுனால ஃபீட் பண்றதுனால அவனுக்கு இன்னும் ஹெவி கோல்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அவனால ப்ரீத் பண்ணவே முடியல. அவன் வந்து வாய் வழியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது மொத்தமே அப்படியே வாமிட் பண்ணிட்டான், அழ ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஆவரி வச்சாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, பார்த்தா 100 காட்டுச்சு. ஓகே, எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஆவரி வச்சுட்டு டாக்டரை பார்க்கும்போது சளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது ஃபீவர் வர்றதுனால. அதனால சொல்லிட்டு மெடிசன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு திருப்பி நாளைக்கு வாங்க மார்னிங் திருப்பி அதே மாதிரி வச்சுட்டு பாருங்க. ஸோ சீக்கிரம் வந்து க்யூர் ஆகாது, 4 to 5 days டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளாலே ஒரு கோல்டு ஃபீவர்னா தாங்க பாவம், குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான், கண்ணில் எங்களால் பார்க்க முடியுது. நமக்கு கோல்டு ஃபீவர்னா இப்போ எனக்கு கோல்டு ஃபீவர் தான். நானும் வந்து சாப்பிட்றதெல்லாம் சரியாக டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது. அது சின்ன குழந்தை எப்படி தான் தாங்குறான்னு தெரியல. உண்மையிலே கஷ்டமாக இருக்கு அவனை பார்க்கும்போது. ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா அதை ஏமாம்போது நாங்கள் அவன் ஃபீட் பண்ணிட்டு உடனே அவனுக்கு உடனே கூட நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே வாமிட் ஆயிடுச்சு. எங்களுக்கு பயந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் ஃபீவர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இவங்க ஃபீட் பண்ணும் போது தம்பிக்கும் இதாகும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணோம், சரி திரும்பவும் ஈவினிங் வந்து கூட்டிட்டு போனதுக்கு தம்பிக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேமாவை வந்து கூட்டிட்டு போனதுக்கு நேற்று ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். நேற்று ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணோம். அதுல வந்து ரிப்போர்ட்ல வந்து ஒரு செல் வந்து கவுண்ட் கம்மியா இருந்தது. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிக்கலாம், வைரல் ஃபீவர் வர்றது சான்சஸ். ஆமா, திருப்பி பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் சொல்ல முடியும் சொல்லிட்டு திருப்பி பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அது ஒரு 1 hour வெயிட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வாங்குவோம். ஸோ நார்மலாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை தான். திரும்ப இப்போ போய் நாங்கள் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இத்தனை நாள் வீடியோஸ் போட்டிருக்கோம். எங்களுக்கு பெருசாக எந்த ரீச்சுமே கிடைச்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது இப்போ வீடியோ எடுக்கிறோம். இப்போ 8:30 மணி டைமு, அங்கே வந்து 7:15 இருந்துச்சு. அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. தம்பி வந்து அழுந்துகிட்டே இருந்தான். அங்கே வந்து சரி தம்பியை வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் ஏமா என்ன பண்ணாங்க, பிளட் டெஸ்ட் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம், பிளட் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்துடலாம், மார்னிங் வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கான டேப்லெட்டோ ஏதோ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க பிளட் டெஸ்ட் பண்ண இடத்துலையும் அதை வந்து இவங்க போய் சொன்னாங்க. அங்கே வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒருத்தர், இன்ஸ்டாகிராமோடைய ஃபாலோவர் ஒரு கேர்ள் இருந்தாங்க. அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி. நாங்கள் 2 பேருமே ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா வந்து 1 hour வரும்ன்ற ரிப்போர்ட்டை அக்கா இருங்கக்கா நான் உங்களுக்கு 20 minutes பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா உங்களுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம், டிலே பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா எனக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், இத்தனை நாள் நாங்கள் வந்து அவங்க 1 hour ஆயின்னு சொல்லியிருந்தா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டுருப்போம். ஏன்னா தம்பி அழுந்துகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடனே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள்ஸ் சொன்னாங்க. அவங்க பேர் தெரியுமா, அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு 20 minutesலேயே எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு கூட எங்களுக்காக அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான மெடிசன்ஸையும் சிறப்பும் வந்து கொடுத்தாங்க.
அதான் இத்தனை நாள் எங்களுக்கு கிடைக்காத இத்தனை நாள் எதுக்குடா வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அப்பப்போ மனசில் தோணும். இன்றைக்கி வந்து நாங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். நமக்காக நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நான் பேசிக்காக எதுக்கு இந்த வீடியோ போடுறோம்னா, நாங்கள் ரெகுலராக வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தோம் நேற்று வந்து. ஸோ அதனால் லாஸ்ட் 2 days எங்களால் வந்து வீடியோவே ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து எங்களுக்கு நடந்துச்சு. அதனால் வந்து எங்களால் வீடியோவே ஷூட் பண்ண முடியல. மோஸ்ட்லி நாளைக்கு ரெடி ஆகுவோமான்னு தெரியல. அப்படி எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் வந்து எழுதி வீடியோ ஓரளவுக்கு எங்களால் யோசிக்க முடியும், எங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆனாலும் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா தேர்ஸ்டேலேருந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ அது வரையும் எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்னன்னா, வீட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் பசங்க உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் ஃபீவர் அந்த மாதிரினாலும் கொஞ்சம் பசங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணி அவாய்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளாலே அதாவது அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கிட்ட இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ ஹேமா இருக்காங்களா, இப்போ வந்து இப்போ அப்புறம் என்ன அட்வைஸ் கொடுத்து என்னன்னா, நீங்கள் ஃபீட் பண்ணும்போது மாஸ்க் போட்டுட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபீவர் இருந்தாலுமே மாஸ்க் போட சொல்கிறாங்க. நம்மளுக்கு யாராச்சும் ஃபீவரோ கோல்டோ இருந்தால் குழந்தைகிட்ட வந்து நம்ம ஒரு 2-3 daysக்கு நமக்கு ரெடி ஆகிற வரையும், நம்ம நல்லா ஆகிற வரையும் குழந்தைகிட்ட போகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்மளாலே தாங்க முடியல, அந்த குழந்தை எப்படி தாங்கும் அப்படின்ற விஷயத்த தான் இவங்க சொல்ல வராங்க. சரி, ஓகே கைஸ், நாங்கள் சீக்கிரம் ரிகவரி ஆகி வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய். பாய்.